வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். சைனா எல்லாத்தையும் புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சா சைனாக்காரங்க மாரி கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. ஆனா சைனாக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும் ஏன்பா இப்படி நடக்குதுன்ற மாரி தான் இருக்கும். அப்படிதான் சைனால மரம் வளர்த்தா ரொம்ப நல்லது. அதனால எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ எல்லா இடத்துலயும் மரத்த நட்டு வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே 7,50,000 மரங்கள் கிட்ட சைனா ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் போட்டாச்சு. ஆனால் அப்போ புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னன்னா, நிலத்துல இருக்கக்கூடிய நீர் வரம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. ஏன்னா, மரங்களுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படுது அப்படின்றதுனால. அப்படி தண்ணி எல்லாம் அதிகமா தேவைப்படுது. சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு போகட்டும் அப்படின்னு நெனச்சா, சம்மந்தமே இல்லாத இடங்களெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதனால நெறைய டிசாஸ்டர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் மரம் வச்சது தானா? ஏன்பா மரம் வளர்த்தா நல்லதுன்னு தானே சொன்னாங்க. அதனால தானே வச்சோம். இது என்ன இப்படி ஆயிடுச்சு? அப்படின்ற மாரி தான் டோட்டலா சைனாவுடைய பெர்ஸ்பெக்டிவே குழம்பி போயிருச்சு. ஒரு எம்ப்டி ஸ்பேஸ்ல ஒரு குளத்த கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க குளம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் உள்ள பாய்ச்சாச்சு அப்படின்னா, இல்ல மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சாச்சுன்னா, கொஞ்ச நாள்லயே அங்க மீன் உருவாக ஆரம்பிச்சுரும். எப்படி அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது கிட்டத்தட்ட எப்படி ஒரு சில இடங்களுக்கெல்லாம் இந்த பறவைகள் போய் மரமோ, செடியோ வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, ஒரு பறவை ஏதோ ஒரு இடத்துல இருந்து மீன சாப்பிடும்போது, அந்த மீன் சரியா டைஜஸ்ட் ஆகாம இருந்திருக்கும். அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய முட்டையெல்லாம் ரொம்ப பத்திரமா இருந்திருக்கும். அந்த முட்டையெல்லாம் அந்த பறவையுடைய கழிவு மூலியமா வெளிய வந்துரும். அப்ப அந்த கழிவு ஒரு வேள அந்த குளத்துல பட்டுச்சுன்னு வச்சுக்கங்க. அந்த குளத்துல புதுசு புதுசா மீன் உருவாகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ஜோடி வந்துருச்சுன்னா போதும். அப்போ கொச்ச 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 கொச்சன்னு மீன் வர ஆரம்பிச்சுரும். இப்படிதான் மீனும் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெட் கிராஸ் அப்படின்ற அந்த சிம்பிள் நம்ம பார்த்திருப்போம்ல. ஆம்புலன்ஸ், ஹாஸ்பிட்டல், நர்ஸ் இப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலுமே இந்த ரெட் கிராஸ் அப்படின்ற சிம்பிள நம்ம பார்த்திருப்போம். 1863ல தான் இந்த ரெட் கிராஸ் சிம்பல கொண்டு வந்தாங்க. இத ஹென்றி டோனட் அப்படின்ற ஒருத்தர் தான் உருவாக்கியிருக்காரு. ஆனா இந்த ஆர்கனைசேஷனே இது உருவாகுனதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அப்போ நெறைய சண்டைகள் இருக்கும், போர் இருக்கும். இப்படிலாம் நெறைய இருக்கும்போது, அங்க எல்லாராலயும் ஈஸியா போ முடியாது. இந்த ரெட் கிராஸ் சிம்பல யார் பார்த்தாலும் உள்ள விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய உயிரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக, இந்த ரெட் கிராஸ் சிம்பல் ஒரு பெரிய அடையாளமா இருக்கணும்னு அப்ப ரெடி பண்ணாங்க. சுவிட்சர்லாந்துடைய ஃபிளாக் அடிப்படையா வச்சு தான் இந்த ரெட் கிராஸ் சிம்பலையே உருவாக்குனாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் லெவல்ல ரெட் கிராஸ் ரொம்ப ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சது. அப்போ என்ன ஒரு எய்ட்னாலும் சரி, மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் சரி, மெடிக்கல் அப்படின்னு வந்துச்சுனாலே இந்த ரெட் கிராஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே உலகம் முழுக்க இந்த ரெட் கிராஸ் அப்படின்னா, அது ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிரும். எந்த ஏரோப்ளேன் ஃபிளைட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்களேன். அதோடைய என்ஜின் ஃபேன் உடைய டிப்ல சிலிகான்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன் சிலிகான் வைக்கிறாங்க? வேற எவ்ளோ காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வைக்க வேண்டியது தானே அப்டின்னா, இந்த சிலிகான் தான் அங்க ஒரு பெரிய வேலைய பாக்குது. எப்பவுமே இந்த ஃப்ளைட்ட பொறுத்தவரைக்கும், அந்த பெரிய ஃப்ளைட் டிசைன்ல இல்ல மொத்த வேலையும். சின்ன சின்னதா அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மைன்யூட்டான விஷயங்கள்ல தான் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுறதுலருந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருந்திருக்கு. அப்படிதான் இந்த என்ஜின் ஃபேன் எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கு. மேல வேற உயர பறக்குது. அப்ப அவ்ளோ ஃபாஸ்ட்‌க்கு டெஃபினட்டா அதுல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி அந்த ஹீட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்போது அத ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிலிகான் ஃபேன் வச்சிருக்காங்க. இது வழியா காத்து போய் ரொம்ப ஈவனா ஸ்ப்ரெட் ஆயி குடுக்குது. அண்ட் அதோடைய வைப்ரேஷன் அந்த காத்த ஒரு இடமா விடாம கொஞ்சம் வேவியா குடுக்கறதுனால, ஸ்ப்ரெட் ஆயி அங்க ஏர் போகுமே தவிர்த்து, ஓவர் ஏருடைய ஃப்ரிக்ஷன்னால அந்த இன்ஜினுடைய ஃபேன் ஹீட் ஆகாம இது புரொடெக்ட் பண்ணுது. பார்த்தீங்களா? இம்மா துண்டு சிலிக்கான்னா அது எவ்வளோ வேல பாக்குதுன்னு. வெறும் 3 செகண்ட்ல 0 டூ 100 ரீச் பண்ணது எதுப்பா? அப்படின்னு கேட்டா, ரொம்ப லக்ஸூரியஸான கார் பேர்லாம் நீங்க சொல்வீங்க. ஏன்னா 0 டூ 100 கிலோமீட்டர்ஸ்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டா போகணும்? அப்ப எவ்வளோ பெரிய லக்ஸூரியஸான ஸ்போர்ட்ஸ் கார் மட்டும் தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் எடிஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. இது எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கக்கூடிய சீட்டா. என்ன நீங்க சொல்லுங்க, இந்த சீட்டாவுடைய வேகத்த மாரி ஏதாவது வருமாப்பா? இப்ப நம்ம கண்டுபிடிச்ச கார் எல்லாமே இந்த சீட்டாவுடைய ரெப்ரசன்ட் மூலியமா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி ஓடுது? அதோடைய ஷார்ப்னஸ் எப்படி இருக்கு? அப்போ கர்வான அதோடைய பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு வண்டி ஸ்பீடா போணும்னா இப்படி இருக்கணும் போல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுது. சிறுத்தை மட்டும் தான் 0ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ 3 செகண்ட்ல எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் காரா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் எடிஷன் லக்ஸூரியஸ் காரா இருந்தாலும் இந்த ஸ்பீடுக்கு இணையாகுமா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதோடைய இரைய கண்டு ஓடுற அந்த ஓட்டம் கண் இமைக்கிற நேரத்துல சல்லால் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இருக்கிறதுலயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அப்படின்றது சீட்டா தான்றதுல சந்தேகமே இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayஸ்ரீ. டேக் கேர்.